நான் இப்போ அக்ஷய் கார்டனில் தான் இருக்கேன். இந்த கார்டன் ஃபுல் நம்ம சுற்றி பார்க்க போகிறோம். கார்டனில் ஃபுல் நம்ம செடி தான் இருக்குது. செடி தக்காளி அப்படி தான் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சான்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ நமக்கு வீடியோவுக்கு போகலாம். ஆர்கானிக் தான் இருக்குது. இப்போ நமக்கு இது பார்க்கலாம் போகிறோம். இதுவும் தக்காளி தான். தக்காளி பச்சையாக தான் இருக்குது. இது ஒன்று தான் நல்லா பழுத்து இருக்குது. பின்ன எல்லாமே இதுதான். அங்கே பாருங்க, அங்கேயும் தக்காளி தான். அங்கே தக்காளி பின்ன ஃபுல் மரங்கள் தான் இருக்குது. பின்ன வாழை இலை இருக்குது. வாழை இலை வெல்தா, அது சின்னது தான் இருக்குது. இது வெல்தா. இது ஃபுல் கேரட்டு தான். இதுங்க இங்கேயும் கேரட்டு, அங்கே எல்லாமே கேரட்டு தான். பின்ன அங்கே எந்த செடி தான் தெரியல, பேர் தெரியல. துளசி தான் அது. பின்ன இது முள்ளு செடியில் அது ஒரு மூலிகை, சோத்து கத்தாழை தான் இது. பின்ன ஃபுல் இதுதான். சின்ன சின்ன வித்தியாசம் தான் இருக்குது. பின்ன அடுத்த பார்க்கலாம். ഇത് ഒരു രസത്തിന് വെച്ച പൂമ്പാറ്റ ചെടിയാണ്. ഇത് രസത്തിന് വെച്ചതാണ്. അതൊന്ന് ചുറ്റി കിടക്കുന്നു കേട്ടോ, നല്ല രസമുണ്ട്. പിന്നെ ഇതൊരു പൂവാണ്. പിന്നെ ഇതിൻ്റെ പേരെന്താ വെച്ചാൽ അക്ഷയ് ഗാർഡൻ. ഇത് അക്ഷയ് വെച്ച പൂവാണ്. കൊത്തമല്ലി. പിന്നെ பிரிஞ்சால் தான். இது பிரிஞ்சால். என்ன செடி அப்படி? அது ചക്ക പള പെരുസാ വലുതായിട്ടുണ്ട് അവിടെ. ഇത് ചക്കയാണ്. പിന്നെ ഫുൾ മരങ്ങളാണ്. ഇതൊക്കെ എൻ്റെ മാമൻ ഉണ്ടാക്കിയ ഫുൾ ഗാർഡനാണിത്. ഇതും തക്കാളിയാണ്. തക്കാളി சாப்பிடலாம், பொரிச்சு சாப்பிடலாம். மருந்தே கிடையாது, அப்படியே பொரிச்சு சாப்பிடலாம். தொடச்சிட்டு மட்டும் சாப்பிடலாம். நல்லா தொடச்சிட்டு சாப்பிடலாம். நல்ல டேஸ்ட் இருக்கு, நல்ல ருசி இருக்குங்க. புளிப்பாவும் இருக்கும், இனிப்பாவும் இருக்கும், ரெண்டும் கலந்துருக்கும். நல்ல டேஸ்டாണ്. പൈസയും ചെലവാക്കണ്ട. പൈസ ചെലവാകും, கொஞ்சமா ஆகும். ഇതെന്നത്? ബ്രിഞ്ചാൽ. അതും രണ്ടും ബ്രിഞ്ചാലാ? ஆமா, அது ஒயிட் ബ്രിഞ്ചാൽ, இது பர்பிள் ബ്രിഞ്ചാൽ. பர்பிள் ബ്രിഞ്ചാലാണത്. முள் கத்திரி. தொட வேண்டாம், முள் இருக்கும், எல்லாத்துலயுமே முள் இருக்கு. முள் கத்திரி பாரு. அதுக்கப்புறம் ட்ரிப் இரிகேஷன், சொட்டு நீர் பாசனம். சாப்பிடு. நல்லா இருக்கல்ல? நல்லா இருக்கு. ഇത് ചെടിയായിട്ട് വന്നതാണ്, ഫ്ലവർ ആയിട്ട് വന്നതാണ്. ഇത് ബാക്കിയൊന്നും ഇതായിട്ടില്ല. தேனீக்களை பட்டாம்பூச்சிகளை அட்ராக்ட் பண்ணணும், மகரந்த சேர்க்கை நடக்கும். அதுக்காக இந்த பூக்களையும் நம்ம இப்போ வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். പിന്നെ நம்ம இப்போ இல்லைன்னா வெள்ளம் ஒழிக்க மறந்துது. அப்போ நம்ம இந்த வெள்ளம் அந்த டேங்கில் ஒழிச்சு அது எல்லாமே இங்கே வந்து ഇവിടെ வெள்ளாகி வந்துருக்கு. இல்லாட்டி இது ஃபுல் செடி தான். அதுதான் அங்கே ஓஸ் பண்ணிட்டோம். ஓஸ் வச்சுருக்கீங்க. இதில் இப்போ வச்ச இந்த கார்டனில் போய்ட்டு நம்மளை சொல்ல போகிற நாள் எடுத்து. ஓகே, வணக்கம் மக்களே. இந்த கார்டனில் போய்ட்டு நீங்கள் சொல்லுவாங்க. இந்த கார்டன் ஆக்சுவலி ஹார்டிகல்ச்சரில் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட். இப்போது இயற்கை வழியில் ஹார்டிகல்ச்சர் பண்ணணும் அப்படின்ட்டு ரொம்ப வருஷமாக ஆசை இருந்துச்சு. பட் இப்போ சமீப காலமாக ஒரு வருஷமாக இந்த மண் பார்த்திங்கன்னா முழுக்க களிமண்ணில் ஹார்டிகல்ச்சர் வெயில் வந்தாலே மண் வெடிச்சிரும். தண்ணி வந்து பார்த்திங்கன்னா அதில் நிற்காது, உள்ளே போயிடும். இந்த மண்ணை வளப்படுத்துறதுக்கே நம்மளுக்கு ஒரு 6 மாதம் தேவைப்பட்டுச்சு. வேஸ்ட்டான காய்கறிகள், அதாவது சந்தையிலிருந்து, காய்கறி சந்தையிலிருந்து, உழவர் சந்தையிலிருந்து
அவங்க மீதி விட்டுட்டு போனதை எல்லாம் மூட்டையில் எடுத்து கட்டி கொண்டு வந்து இங்கே நீங்கள் பார்க்குற ஒரு ஒரு செடிகளுமே அதுக்கான ஒரு ஒரு குழிகளை போட்டு 3 மாதம் அந்த மக்கா வச்சு அதில் தான் இந்த செடிகள் எல்லாமே நம்ம நட்டிருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரிப் இரிகேஷன் கொடுத்துட்ருக்கோம். இது இந்த ஒரு ஒரு பைப்லேயுமே தண்ணி வரும். செடிகளுக்கு அந்தந்த செடிகளுக்கு தேவையான தண்ணிகள் இதில் வரும். ஏன்னா இதில் அளவாக வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வேர்களுக்கு அதிகமான தண்ணி கொடுத்து நம்ம பழக்கப்படுத்தலை. இருக்கக்கூடிய குறைவான தண்ணியை வச்சு இப்போ நான் உங்களுக்கு பேட்டர் ஆக்சுவலி ஓப்பன் பண்ணி காமிச்சிருக்கேன். இது நம்ம ஒரு சிறிய அளவில் ட்ரம் தான் வச்சுருக்கோம். அதில் தான் இங்கே இப்போ இருக்கக்கூடிய இடத்துல வாட்டர் சோர்ஸ் கிடையாது. ஒரு 2 கிலோமீட்டர் தாண்டி நம்ம ஒரு 2 குடமாக தான் கொண்டு வந்து டெய்லியுமே ஒரு 2 குடம் வச்சு தான் இப்போ நீங்கள் பார்த்துருக்க செடிகள் பார்க்குறீங்களா, இதெல்லாமே 2 குடத்தில் ஒரு நாளில் ஒரு 20-40 லிட்டரில் வளர்ந்தது தான். சொட்டு நீர் பாசன முறைப்படி தான் கொடுக்குறோம். செடிகளுக்கு தண்ணி பற்றாக்குறையாக வைக்கிறதில்ல. நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா செடிகளுக்குமே ட்ரிப் போட்டிருக்கோம். நேற்று நம்ம தண்ணி விட்டோம், இன்றைக்கி இன்னும் தண்ணி விடலை. இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா இதில் ஈரப்பதம் இருக்கும். உள்ளதோ மண்ணில் பார்த்தீங்களா, மேலே இருக்கிற மண்ணை நகர்த்தினாலே ஈரப்பதம் இருக்கும். இந்த மாதிரி மண் நம்மளுக்கு எப்போவுமே இருக்கணும், ஈரப்பதத்தோடு இருக்கணும். அதிகமாக தண்ணி தேங்கி நிற்கக்கூடாது. யூடியூப்பில் தாங்க நிறையா விஷயம் கற்றுக்கிட்டேன். அதுவும் நம்மாழ்வார் ஐயா சொன்னதை முழுக்க ஃபாலோ பண்ணுறேன். களை செடிகள் முழுக்க நாம் ரிமூவ் பண்ணி எடுக்கிறதில்ல. இந்த பிற்களில் இருந்து அருகம்பிலிருந்து சாதாரண பிற்கள் பார்த்தீனியம் மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணிடுறோம். நம்ம இடத்துல ஒன்று கூட இருக்கக்கூடாதுன்னு முயற்சி தான் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் அதை சொல்லப்போனால் அதை நம்ம அழிக்கவே முடியலைங்க. சின்ன சின்னதாக அந்த செடிகள் அதோட விதைகள் பட்டு வந்துக்கிட்டே தான் இருக்குது. இங்கே பார்த்தீங்களா, இவைகளை காற்று மூலியமாகவே பரவுது. இந்த செடிகளை பற்றி நீங்கள் படிக்கணுன்னா யூடியூப்பில் வீடியோ பாருங்கள். இது முழுக்க தீமை செய்யக்கூடியது தான் இந்த பார்த்தீனியம். எந்தெல்லாம் செடி இங்கே இருக்குது? இங்கே தக்காளி, வெண்டைக்காய், கத்திரிக்காயில் வெள்ளை கத்திரிக்காய், ஊதாப்பூ கத்திரிக்காய், மேலும் மிளகாயிலேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய வகைகள் இருக்குது. என்னோடய பின்னாடி இருக்கக்கூடிய மிளகாய் நான் உங்களுக்கு காட்டுறேன். வானத்தை நோக்கி வளரக்கூடிய மிளகாய் இங்கே இருக்குது பாருங்கள். மிளகாய் நார்மலாக பார்த்துருக்கலாம். இந்த மாதிரி மிளகாயை நீங்கள் பார்த்துருக்கலாம், பார்க்காமலும் இருக்கலாம். இது வானத்தை நோக்கி வளரக்கூடிய மிளகாய். இங்கே வந்துட்டு சீத்தாப்பழம், ராமர் சீத்தான்னு பெரிய சீத்தாவாக இருக்குங்க. அந்த சீத்தா, செர்ரி பழம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இது செர்ரி பழம். இங்கே இருக்கக்கூடிய இது ஸ்டார் ஃப்ரூட். மேலும் இது முள் சீத்தா வகை. அங்கே நார்மல் கொய்யா. இந்த மாதிரி பல மரங்களும் செடி வகைகளும் நம்ம வச்சுருக்கோம். லேடிஸ் ஃபிங்கர் இருக்கா? லேடிஸ் ஃபிங்கர் இருக்குது. நீங்கள் பாருங்கள், இது பார்த்தீங்கன்னா லேடிஸ் ஃபிங்கர் தான். இது நம்ம விதைக்காக முத்த விட்டுட்டோம். மேலும் தக்காளியில் நாட்டு ரக தக்காளி, டோகோ, இது 2மே வச்சுருக்கோம். இது பார்த்தீங்களா, இதுதான் டோகோ தக்காளின்னு சொல்கிற வகை. பூச்சி மருந்து, உரத்துக்கும் ஃபெர்டிலைசர் நம்ம கொடுக்குறோம். ஆனால் ஃபெர்டிலைசராக கொடுக்கல, நம்ம வந்து இயற்கை வழியில் கொடுக்குறோம். இயற்கையாக மக்கி போன உரமும் தொழு உரமும் மண்புழு உரமும் கொடுக்குறோம். வேறு சச்சுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? பின்ன நீங்கள் ஈவெண்ட் பண்ணலாம்ல? ஈவெண்ட் என்னோட மேஜர் ஒர்க் நான் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். இந்த செடிகள் வளர்ப்புக்கு அதுக்கும் நேரம் எதுவுமே பாதிக்கிறது இல்லை. நன்றி, வணக்கம்.